எலெக்ஷன் கமிஷன் வெர்சஸ் சிஐடி கர்நாடகால இன்னொரு ஓட்டு திருட்டு. இத உங்களால நம்ப முடியுதா? சிஐடியே இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க திணறாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே சில முக்கியமான டேட்டாஸ கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு நமக்கும் தெரியும். இந்த தவறுகளை பின்தொடர்ந்து போனோம்னா அது நம்மள எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் கூட்டிட்டு போகும். கர்நாடகால அலாந்த் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் தலைவர் கொடுத்த புகார்ல இவ்ளோ பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 2023 சட்டமன்ற தேர்தல்ல ஆயிரக்கணக்கான மக்களோட பேரை வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களுக்கே தெரியாம தூக்கியிருக்காங்க. இந்த கேஸ் சிஐடி கிட்ட போச்சு. அவங்க கண்டுபிடிச்சது ரொம்ப அலார்மிங்கா இருந்துச்சு. போலியான ஐபி அட்ரஸ்ல இருந்து போலியான ஐடி நம்பர்களை வச்சு ஃபேக் அப்ளிகேஷன்ஸ எலெக்ஷன் கமிஷனோட ஆப் மூலமாவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. சிஐடி விசாரணையில இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க அந்த ஐபி அட்ரஸோட லொகேஷனை கேட்டாங்க. ஆனா அது எலெக்ஷன் கமிஷன் தர மறுத்திருக்கு. அதனால இந்த விசாரணை அப்படியே நிக்குது. இப்படி பண்றதுல இருந்து தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா இந்திய மக்களோட உரிமைய, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏன் இதெல்லாம் மறைக்கிறாங்கன்னு. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் தான். மோடியும் பிஜேபியும் இதெல்லாம் செய்யலன்னா பதவியிலேயே இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் இவங்க என்ன வேலையை சொல்றாங்களோ அதை செய்யறாங்க. அவ்வளவுதான்.